இன்னைக்கு சினிமா துறையில் காமெடியன் படம்லாம் 100 நாள் ஓடுது. அப்போ யோகி பாபா இருக்கட்டும், நடிகர் புரட்டாசி சூர்யா இருக்கட்டும், இவங்க படம்லாம் 100 நாள் ஓடுது. இவங்கெல்லாம் விஜய் படத்துடைய வசூலை விட இவங்க படம் அதிகமாக போகுது. இப்போ விஜய்க்கான இடத்தை காமெடி நடிகர்கள் தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ சினிமாவில் வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு விஜய்க்கு. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, பாஜக பாக்கத்தில் இருக்கக்கூடிய சினிமா பிரமுகர்கள் பேசிக் கொடுக்கிறார்கள். இப்ப அதை விட அதிகமான 500 கோடி பெருசா 3000 கோடி பெருசா என்று ஒரு கேள்வி இருக்கு. அதனால அவருக்கு 52 வயசு ஆயிருச்சு. இனிமே ஆக்ஷன் காட்சிகளிலே நடிக்க முடியாது, சண்டை காட்சிகளில் உயரத்தில இருந்து குதிக்க முடியாது. அது ஏதாவது ஒன்று தவறான இடத்துல பட்டு ஏதாவது மண்டை கண்டு அடிபட்டுச்சுன்னா என்ன செய்யறது, ஏஜ் ஆயிருச்சு, இனிமேல் பழைய மாதிரி நடனம் ஆட முடியாது என்று ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ் தானே. 52 வயசுல விஆர்எஸ் கொடுக்க மாட்டாங்களா ஒரு பேங்க் ஆஃபீஸரு? ஒரு ஆசிரியர் விஆர்எஸ் கொடுக்க மாட்டாரா? அது மாதிரி தானே 52 வயசுல வந்திருக்காரு. அவர் என்ன 32 வயசுலேயே வந்திருக்கிறாரு? அவர் இளைஞரே கிடையாது. முதல்ல அவர் விக்கு வச்சிருக்கிறாரு, அவர் டை அடிச்சுட்டு வர்றாரு. அதனால அவர் இளைஞர் ஆயிடுவாரா? 52 வயசுல இருக்கிறதுனால அவர் இளைஞர் ஆயிடுவாரா? எனவே இதெல்லாம் ஒரு ஷோ